இனிய காலை வணக்கம் அன்பு நண்பர்களே. தகுதி இல்லாத ஒருத்தர் பிறருக்கு அட்வைஸ் பண்ணுவதே தவறு. இதை நான் நேர்மையாக சொல்லணும். சில நேரங்களில் நான் இந்த வீடியோ போடுறேன் என் சேனலுக்காக. முழு தகுதி அடைஞ்சிருக்கேனான்னு கேட்டிங்கன்னா அந்த முழு தகுதியை நான் அடையவில்லை, தோற்று தான் போகிறேன். இன்றைக்கி தலைப்பு என்னென்னா, கெஞ்சாதீங்க. ஐயா, எனக்கு ஒரு வேலை கொடுங்க, என் குடும்பம் உங்களால் தான் வாழ்ந்துட்டுருக்கு, மறந்துடாதீங்க, நான் உண்மையாக இருப்பேன், விசுவாசமாக இருப்பேன், மறுபடியும் என்னை மறந்துடாதீங்க, எனக்கு ஒரு வேலை கொடுங்கன்னு சொல்லிட்டு நானே கெஞ்சிருக்கேன். நேற்று கூட கெஞ்சினேன். வறுமை நிலைக்கு பயந்து விடாது. ஏன் கெஞ்சினேன்? பயம், வாழ்வியல் பற்றி பயம். மாரடைப்பதுடா தப்பிச்சிட்டேன், ஒன்றும் இல்லை, அது ஒரு பெரிய மேட்டரில் எஸ்கேப்பு, சேஃப்டியாக இருக்கேன், உடம்புக்கு. மருத்துவ செலவு புதுசாக முளைச்சிது, ஒரு 5000 ரூபாய்க்கு மருத்துவ செலவு. அப்போது பயம் வந்துடுச்சு, எப்படி சமாளிக்க போகிறேன்ட்டு. பல பேர் அவர்களுடைய கண்ணோட்டத்தில் நான் ஏதோ மைத்துன் அமெரிக்காவில் இருக்கார், விஜயகுமார் ஓரளவுக்கு வசதியான வீட்டில் மருமகனாக இருக்கார், அவங்க காப்பாற்றிடுவாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. முதல்ல அது எவ்வளோ அருவருப்பான பார்வை தெரியுங்களா? அதையே நான் வன்மையாக கண்டிக்கிறேன். என் மைத்துனர் தான் அமெரிக்காவில் இருக்கார், நான் சாதாரண கோடம்பாக்கத்தில் ஒரு போராடிட்டு இருக்கேன். ஒரு இயக்குனர், ஒரு பட இயக்குனர், எழுத்தாளர், அவ்வளோதான். என்னை மட்டும் பாருங்கள், என் ஆங்கிளில் வாழ்க்கை. நான் தான் உழைச்சி நானே என் மனைவியை காப்பாற்றி கௌரவமாக நான் இருந்தால்தான் என் குடும்பத்திலேயே மருமகனாக எனக்கே ஒரு மரியாதை. இதை பல பேர் புரிஞ்சிக்காமல் ஏதோ வசதியான வீட்டில் தான் இருக்கார், அவருக்கு ஒன்றா பிரச்சனை ஒன்றும் இல்லை, வேலையில்னா கூட வாழ்ந்துருவாருன்னு நினைக்கிறாங்க. சரி விடுங்க, என் சோகக்கதையோ என்னுடைய கதை சொல்கிறதுக்கு இந்த வீடியோ கிடையாது. கெஞ்சாதீங்க. எவ்வளோ பெரிய வறுமை வரும்போதும் நான் நேற்று தவறை தான் சுட்டி காட்டுறேன். முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என் தன்னிலை மறந்து கெஞ்சிட்டேன். சில இடங்களில் எனக்கு வேலை கொடுங்க, வேலை கொடுங்க, வேலை கொடுங்க, நான் ரொம்ப இதுவாக இருக்கேன் அப்படின்னு. எப்படி வேலை கேட்கணுன்னா அதையும் நானே சொல்லிடுறேன். கெஞ்சின நாய், அருவருப்பான மனிதன் நானே சொல்கிறேன். நல்ல அறிவு கண்டவன், புத்தகம் படிக்கிறவன், ஓஷோ படிக்கிறவன், ரமணப்ப படிக்கிறவன், உலக புத்தகங்கள் விரும்பி படிக்கிறவன், நானே எமோஷ்னல் முடிவுன்னு சொல்லுவாங்க. எப்படி தெரியுமா வேலை கேட்கணும்? ஐயா, எனக்கு இவ்வளோ தகுதிகள் இருக்குது, என் தகுதிகளை ஃபஸ்ட்டு உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஆல்ரெடி என் தகுதிகளை நீங்கள் பார்த்துருக்கீங்க. இப்படியெல்லாம் நான் ஒரு நேர ஒழுக்கம் கொண்டவன், உண்மையானவன், சத்தியமானவன், என்னை மறந்து விடாதீர்கள்ன்ட்டு நினைவூட்டலோடு இருக்கணும் அந்த வேலை கேட்பது. அந்த நினைவூட்டலை தவிர்த்து இருக்கவே கூடாது. ஏன்னா நீ வித்தைக்காரன், உனக்கு தகுதி இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியும்ல, ஏன் கெஞ்சற?